ஏண்டா ஜில்லு, என்னடா வீட்ல ஒரு பையலையும் ஆள காணோம்? சத்தமும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் எங்கடா போயிட்டாங்க? இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருக்கே, அது எந்நேரமும் கத்திக்கிட்டு தானே இருக்கும். ஒருவேளை இந்த 2026ல இனிமே கத்தவே கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு என்னது ரிசர்வேஷனா? இல்ல இல்ல, ரெசல்யூஷன் எடுத்துருச்சோ? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. இந்த உலகம் கூட அழிஞ்சாலும் அழியுமே தவிர இந்த வேதா திருந்துறதுக்கு சுத்தமா வாய்ப்பில்ல. டே ஜில்லு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டடா. அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? அனிருத், உனக்கே கேட்டுச்சுன்னா அப்ப கண்டிப்பா அந்த வேதாக்கும் கேட்டுரும்ல. ஐயோ, இவ வேற ஒழுங்கா சோறு போட்டு தொலைய மாட்டாளே, நமக்கு சொத்துல வசத்த வச்சிருவாளோ? ஐயோ, மார்கழி பனியோட குளிர தாங்க முடியலையே. ஒரு சிகரெட்டை போட்டாதான் சரியா வரும். மிலிட்டரி வித்தையெல்லாம் காட்டுது. தாத்தா, அட்டு வாங்க வாங்க வாங்க. யோ யோ, அறிவு இருக்கா உனக்கு? பொம்பளை பிள்ளை முன்னாடி சிகரெட் குடிச்சிட்டு இருக்க, எடுத்து உள்ளவையா? இது என்னடா கொடுமையா இருக்கு? ஏண்டா, பொம்பளை பிள்ளை முன்னாடி சிகரெட் அடிக்க கூடாதா? இது எந்த ஒரு சட்டம்? யோ, அவ உன்னை பத்தி என்ன நினைப்பா? பேசாம இரியா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. தாத்தா, ஏமா ஏமா எப்ப பாரு தாத்தா தாத்தான்ட்டு? எனக்கு தான் அழகா அனிருத்தன்னு பேரு வச்சிருக்குல்ல, அப்படி கூப்பிட. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இப்ப எதுக்கு இந்த பழக்கம்? ஏற்கனவே குடிப்பழக்கம் வேற இருக்கு, இப்ப இந்த பழக்கமுமா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தாத்தா. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க செம்பருத்திய பாக்கணுமா வேணாமா? பாக்கணும் பாக்கணும் பாக்கணும். அப்ப அதுக்கு நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லதை மட்டும் சாப்பிட்டுட்டு தெம்பா தானே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கெட்ட பழக்கங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்புறம் எப்படி நீங்க செம்பருத்தி பாட்டிய பார்க்க முடியும்? இந்த பழக்கம்லாம் எனக்கு வந்தது அவளாலதாம்மா. அவ என்ன விட்டுட்டு போயிட்டான்ற சோகத்துலதான் இந்த பழக்கம்லாம் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இருந்ததில்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க தப்பு பண்ணிட்டு அவங்க மேல பழிய போடுறீங்க. நிஜமாதாம்மா, அவளை மறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். தாத்தா, உங்களுக்கு செம்பருத்தி பாட்டி மேல இருக்கிறது காதல். அதை என்னைக்குமே யாராலையுமே மறக்க முடியாது. உங்களாலையும் அவங்கள மறக்க முடியாது, அவங்களாலையும் உங்களை மறக்க முடியாது. இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் உங்களை மறக்க வைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அது இன்னும் தான் அவங்களோட நினைவுகளை ஞாபகப்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு உங்க நிலைமையில உங்களை தேடிதான் பாட்டியும் இருப்பாங்க. அப்ப அவங்களும் இதே மாதிரி குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என் செம்பருத்தி ரொம்ப தூய்மையான புள்ள, அதுக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாதுமா. அப்ப இதே டயலாக் தான் அவங்களும் அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அவரு ரொம்ப நல்லவரு, அவர் இந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லா கெட்ட பழக்கமும் வச்சிருக்கீங்க. ஒருவேளை பாட்டிய நாளைக்கு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பழக்கத்தோட பாட்டி உங்களை பார்த்தாங்களா, உங்களை என்ன நினைப்பாங்க? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எம்மாடி, என் செம்பருத்தி அந்த மாதிரி பழக்கம் இருக்கிற ஆம்பளைங்க பக்கத்திலேயே போக மாட்டாமா. ஏன், அவங்க அப்பனே குடிச்சிட்டு தான் வருவான். ஆனா அவளுக்கு அவங்க அப்பனே பிடிக்காது. என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருப்பா. நீ சொல்றதும் சரிதான் கண்ணு. இந்த நிலைமையில செம்பருத்தி என்ன பார்த்தா என் பக்கத்துக்கு கூட வரமாட்டா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த பழக்கத்தை விட்டுட்டு நான் நல்லபடியா இருக்கணும். சூப்பர் அனிருத், இப்படிதான் இருக்கணும். இப்பவே இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுறேம்மா. பரா, எல்லாத்தையும் இன்னையோட விடுறேன். சூப்பர் அனிருத். எம்மாடி, ரொம்ப நன்றிமா. எதுக்கு? என்ன ஒரு நல்ல மனுஷனா மாத்துனதுக்கு. தாத்தா, நீங்க நல்லபடியா ஆரோக்கியமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். உங்க நன்றிய நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நான் போய் கண்மணியை பார்த்துட்டு வரேன். அந்த பிள்ளையவா? அந்த பிள்ளை எதுக்கு நீ பார்க்கணும்? கண்மணிக்கும் ஆதிக்கும் கல்யாணமாமே, என்கிட்ட ஆதி இப்பதான் சொன்னா தாத்தா. ஓ அப்படியா? சரிம்மா, நீ போய் பார்த்துட்டு வா. டே வீணா போனவனே, நீ நில்லுடா. ஆதி, நான் போய் அம்மா பார்த்துட்டு அப்படியே கண்மணியை பார்த்துட்டு வரேன். சரி நிம்மதி.
கண்மணி யாரு? கண்மணி, நான் நிம்மதி. நிம்மதி, உள்ள வாங்க. ஹாய் கண்மணி. ஹாய் நிம்மதி, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்ன நிம்மதி, என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க? ஏதோ விஷயமா? ஆமா கண்மணி, உனக்கு கங்க்ராட் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். கங்க்ராட்ஸா? எதுக்கு? ஏய் கண்மணி, நடிக்காத. உனக்கும் ஆதிக்கும் கல்யாணமாமே. ஓ, ஆதி மாமா உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? ஏய், ஆதி மாமாவா? சூப்பர் சூப்பர். ஆமா, இப்பதான் சொன்னான். அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். கண்மணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்மணி. அப்புறம் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க நிம்மதி. இங்க பாரு, ஆதிய மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ரெக்வெஸ்ட். சொல்லுங்க. இல்ல, ஆதி கிட்ட பேசாமலோ ஆதிய பார்க்காமலோ என்னால இருக்க முடியாது. டெய்லி அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுப்பியா ப்ளீஸ்? நீ கவலைப்படாத. தனியா அவனை பாக்குறதோ இல்ல தனியா அவன் கிட்ட பேசணும்னோ நான் நினைக்க மாட்டேன். அப்பப்ப வீட்டுக்கு வருவேன், அவனும் அப்பப்ப என்ன மீட் பண்ண வருவான். அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, இதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கோங்க, எப்ப வேணாலும் பேசுங்க. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கும் தெரியும். அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹை, தேங்க்யூ கண்மணி. நான் நினைச்சிட்டே இருப்பேன் தெரியுமா, எனக்கு வரப்போற புருஷனோ இல்ல ஆதிக்கு வரப்போற பொண்டாட்டியோ கண்டிப்பா எங்களோட ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும், நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றத உங்களுக்கு புரியணும்னு ரொம்ப நினைச்சிட்டே இருப்பேன். அதே மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்ட, அது போதும் எனக்கு. ஹே கல்யாண பொண்ணே, முகத்துல கல்யாண கலை வந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு சோகம் எட்டி பார்த்துட்டே இருக்கே, என்னது? ஒன்னும் இல்ல. ஓ, அம்மா வீட்டை விட்டு பிரிய போறோம் அதானே? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஆமா, அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தமே படாத. அம்மா வீட்டை விட்டு பிரிஞ்சு எங்க வர போற? உங்க அக்கா கிட்ட தானே வர போற. அதனால ஹாப்பியா வா. இங்க பாரு, ஆதி என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்லல, ஆனா அவன் உண்மையாவே ரொம்ப நல்ல பையன். உன்னை நல்லா பத்திரமா பாத்துக்குவான், சரியா? அதுக்கு நான் 100% கேரண்டி. சோ நீ ஆதியை நினைச்சோ இல்ல இந்த குடும்பத்தை நினைச்சோ எதுக்கும் பயப்பட வேணாம். எல்லாருமே இங்க உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. நானும் அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன். சரி, படிக்க முடியலன்னு நினைச்சலாம் வருத்தப்படாத கண்மணி. என்னையவே அதை பண்ண இதை பண்ண, நீ நல்லா காசு சம்பாதிக்கணும், நீ வீட்டுல உட்கார கூடாதுன்னு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவான். உன்னெல்லாம் சும்மா விட்டுற மாட்டான், சரியா? சரி, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கூப்பிடு. அப்புறம் உனக்கு ஏதாவது பேசணும் இல்ல போர் அடிச்சிச்சுனாலும் எங்க வீட்டுக்கு வா. என்ன விட எங்க அம்மா சூப்பரா பேசுவாங்க. அப்புறம் உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்ல, எனக்கு ஒரு கால் பண்றியா? இல்ல, என்கிட்ட போனே இல்ல. என்னது, போன் இல்லையா? இருந்துச்சு. அக்கா வளைகாப்புக்கு ஒரு நாள் தானே வர போறோம், வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு நினைச்சதா நான் போன் எடுக்காம வந்தேன். பார்த்தா இங்க எல்லாம் மாறி போச்சு. அப்படியா? இதுக்கு என்ன, உங்க ஆதி மாமா கிட்ட சொல்லு, அடுத்த செகண்டே வாங்கி கொடுத்துருவான். இல்ல வேண்டாம், நான் போனை வச்சு என்ன பண்ண போறேன்? போனை வச்சு என்ன பண்ணுவியா? என்னால போன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனா நீ இத்தனை நாள் இருக்கே, பரவாயில்ல கண்மணி. உன் ஆளு போன்லயே மூழ்கி இருப்பான், நீ போனே வேணாங்கிற. நல்ல காம்பினேஷன் தான் போ. சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் கண்மணி. பாய். அப்புறம் நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, டெய்லி ஆதியை பார்த்துருவேன், ஆதிக்கிட்ட பேசிடுவேன். ஓகே? ஓகே கண்மணி, பாய். என் தங்கச்சிய சீரியல்ல நடிக்க விடலாம் போலயே, சூப்பரா நடிக்கிறாளே. கண்மணி சூப்பர்மா. இப்படிதான், இதே போலதான் இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசணும், புரியுதா? இங்க பாருடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ நல்ல நேரமா போச்சு, உன்கிட்ட நான் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த நிம்மதி மேல வரத நான் பார்த்தேன். அப்ப நான் உன் ரூம்குள்ளேயே பீரோ பின்னாடி ஒளிஞ்சதுனால நீ இந்த மாதிரி பேசின. ஒரு வேளை நான் மட்டும் இந்த ரூம்ல இல்ல, கண்டிப்பா நீ நிம்மதி கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்திருப்பல. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, என்ன விட்டுருக்கா. ஹே, இப்ப சொல்றேன் நல்லா கேளு. உன்னை விடுறதுக்காக இங்க அடைச்சு வைக்கல, நான் நினைச்சத உடஞ்சே தீருவேன். இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது கிருத்திரவம் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சது, இப்பவே ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, வேற ஆளுங்களை கல்யாணம் பண்ணா அம்மா என்ன பண்ணுன்னு தெரியும்ல. இங்க பாரு, நீ லவ் பண்றன்ற மேட்டர் சொன்னா அம்மா ஓரளவுக்கு நார்மலா தான் முடிவெடுக்கும். ஆனா
நீ அந்த பையனோட ஓடி போயிட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அந்த இடத்துலயே அம்மா தூக்குல தொங்கிரும். அம்மாவை கொன்னுட்டு அந்த குற்ற உணர்ச்சியோட அந்த பையன் கூட போய் சேர்ந்து வாழுவியா? கடைசி வரைக்கும் உன்னால வாழவே முடியாது. அக்கா, அதுக்குதான் நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு. என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். இல்ல, இது சரிப்பட்டு வராது. கண்மணி யார்கிட்டயாவது இந்த உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமா ஆதி கூட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அத்தைக்கிட்ட சொல்லி அடுத்த முகூர்த்தத்திலேயே கண்மணிக்கும் ஆதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். இதுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. இந்நேரத்துக்கு நான் மட்டும் இந்த ரூம்ல இல்லாம இருந்திருந்தேன், நிம்மதி கிட்ட எல்லாத்தையும் உளறி இருப்பா. அவ வீர மங்கையாட்டம் போய் அவனோட சேர்த்து வச்சிருவா இவள. இது கண்டிப்பா நல்லதுக்கு இல்ல. அடுத்த முகூர்த்தத்திலேயே ஆதிக்கும் இந்த கண்மணிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். சபா முடியலப்பா. யோ, எதுக்கு அடிச்ச? பின்ன அடிக்காம நீ செய்யற வேலைக்கு உன்னை மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவேனா? நான் என்னையா பண்ண? ஏண்டா விளங்காதவனே, எதுக்குடா அந்த கண்மணிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? அதுவா, வீட்ல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்? என்ன ஏன்? மூஞ்சியும் முகரையும் பாரு. எனக்கு என்ன, நல்ல ஹீரோ ரேஞ்சுக்கு நல்லா தானே இருக்கேன். போடா, ஏதாவது சொல்லிட போற. ஏயா? ஏண்டா, உனக்குன்னு ஒருத்தி உனக்காகவே பிறந்து காத்துக்கிட்டு இருக்கா. அவளை விட்டுட்டு கண்மணிய கட்டிக்கிறான. கண்மணிய மனசுல பெரிய மன்மத ராசான்னு நினைப்பு. எது? எனக்குன்னு ஒருத்தி எனக்காகவே பிறந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? எவ அவ? அதுவும் எனக்கே தெரியாம? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மட்டும் சார் அப்படியே கல்யாணம் பண்ணி 4 புள்ளைய பெத்து கிழிச்சிருப்பீங்க. என்ன அனிருத்த ரொம்ப ஓட்டுறானும்ல. யோ, அதோட ஆமா, எனக்காகவே ஒருத்தி பிறந்து எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொன்ன யாரையா அது? ஏண்டா பண்ணாட, எனக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா? உனக்கே தெரியுதா? உனக்கே தெரியுது, எனக்கு எப்படி தெரியாம போச்சு? சரியா, யாருன்னு சொல்லி தொலை. டேய், இப்போ ஒரு புள்ள உள்ள போச்சுல. ஆமா, நிம்மதி. அதுக்கு என்னப்ப? அதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த புள்ளையத்தான் சொல்றேன். ஷோ, என்னையா சொல்ற? ஆமாண்டா லூசு பயலே. நிம்மதியா எனக்காக பிறந்தவன சொல்ற? பின்ன ஆமா, உனக்கே அந்த மாதிரி தோணுச்சு? ஏண்டா கூடவே சுத்துற, உனக்கு இது தோணலையா? கூட சுத்துனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தமா? அது என்கிட்ட நல்ல ஃப்ரெண்டா தாயா பழகுது. டே, நான்லாம் அந்த காலத்திலேயே. அந்த காலத்திலேயே SSLC முடிச்சியா? சீச்சி, அந்த காலத்திலேயே செம்பருத்திய லவ் பண்ணி தாமரைய கட்டிக்கிட்டவன்டா. எனக்கு லவ்வ பத்தி தெரியாதா? இங்க பாருடா, உனக்குள்ளயும் நிம்மதி புள்ளதான் இருக்கு, நிம்மதிக்குள்ளயும் நீதான் இருக்கிற. யோ, ஏற்கனவே நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நானே இப்பதான் கண்மணியை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரணும்னு ஒரு பெரிய போர்க்களமே நடத்தி வெளியே ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீ மறுபடியும் என்ன அந்த குழப்பத்துக்குள்ளேயே தள்ளிராதையா? ஏண்டா அறிவு கெட்டவனே, ஒரு பொம்பளை புள்ள மனச கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் என்னடா ஆம்பளை பையன்? என்னையா சொல்ற? அது மனசுலயும் நீதான் இருக்கேன்னு சொல்ல வரேன். அதை என்கிட்ட அவ சொன்னதே இல்லையே. ஏண்டா ஆம்பளை தானே நீயே? பொம்பளை பிள்ளையா வந்து எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லும், நீதாண்டா அதுகிட்ட போய் சொல்லணும். நான் எப்படி அவகிட்ட? ஆமாண்டா, ஆம்பளை பசங்க தானே சொல்லணும். நிம்மதி, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் கட்டிக்கலாமான்னு கேட்கணும். அதை விட்டுப்புட்டு வீட்டுல எல்லாரும் சொன்னாங்களாம் இவன் கண்மணிய கட்டிக்க ஒத்துக்கிட்டானா. என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்க? யோ, நாங்க பழகிறத பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? நான் நிம்மதியா லவ் பண்றத சொல்ற சரி, ஆனா நிம்மதியா என்ன லவ் பண்ற மாதிரியா உன் கண்ணுக்கு தெரியுது? ஆமாண்டா டால்டா மண்டையா. ஒருவேளை இந்த அனிருத்த சொல்ற மாதிரி நிம்மதி மனசுலயும் நான் தான் இருக்கேனா? ஆனா அவ கிருஷ்ண தானே லவ் பண்றா. இந்த ஆளை நம்பி நிம்மதி கிட்ட எப்படி நம்ம சொல்ல முடியும்? யோ, நான் வர கண்மணிக்கு ஓகே சொல்லிட்டேனே. அதனால என்ன? காத்து வாக்குல 2 காதலு. கண்மணி ஒண்ணு, கதீஜா ஒண்ணு. எப்படி? டூ 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 ஐ லவ் யூ டூ, நிஜமா ஐ லவ் யூ டூ அப்படின்னு கண்மணி ஒரு சைடையும் கதீஜா
இல்ல நிம்மதி ஒரு சைடையும் வச்சு பாட்டை பாடி என்ஜாய் பண்ணு. யோ என்னையா பாட்டெல்லாம் பாடுற? டேய் அத காம்பஸ் பண்ணவனே நான் தான்டா. காம்பஸா? ஓ, கம்போஸ் பண்ணவனா? அதையே ஒழுங்கா சொல்ல தெரியல. நீ டூ டு டூன்னு பாட்டு வேற பாடிட்டு இருக்க. ஐயோ, இந்த ஆள் வேற ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கா என்ன? அது எப்படிடா கையிலயே வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சு தெரிஞ்சு தேடிக்கிட்டு இருக்க? கையில வச்சிருக்கிற வெண்ணெய உருக்குனாலே நெய்யாயிருமே. யோ, தத்துவம்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா நீ குழப்பறத பார்த்தா நான் நிம்மதி கையால இருந்து அடி வாங்கி சாவாம நீ சாவ மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த புள்ளைய பாருடா, உன்கிட்ட மட்டுமா நல்லா பேசுது? வருஷ கணக்கா குடிச்சுக்கிட்டு இருந்தேன், சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்துல என்ன மனுஷனாவே மாத்திருச்சுடா. உங்க அம்மா கிட்ட எவ்வளவு அழகா பேசுது. அப்புறம் உங்க அண்ணன் கிட்ட, அதான் அந்த முத்து பையட்ட, அவன்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுது. உன்கிட்ட எவ்வளவு அழகா நடந்துக்குது. இதுக்கு மேல ஒரு பொம்பளை புள்ள எப்படிடா அதோட காதலை வெளிப்படுத்தும்? டேய் உனக்கு தெரியாதுடா, அன்னைக்கு நீ அடிபட்டு ஆஸ்பத்திரியில கடந்தப்ப அந்த புள்ள எப்படி கண்ணீர் வடிச்சிச்சு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து தாத்தா இவதான் உன் மருமக அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா யார் யாரையோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையா சொல்ற? நாளா நிம்மதியை தான் நீ லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னவோ கண்மணி கொன்மணின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, இப்பயும் நான் நிம்மதியாதாயா லவ் பண்றேன். அப்புறம் என்னத்துக்கு கண்மணி? ஆனா நிம்மதி என்ன லவ் பண்ணலையே. டே அது எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ, அவ வேற ஒருத்தனை லவ் பண்றாயா? என்னடா சொல்ற? ஆமா, கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான். அவனுதான் நிம்மதி லவ் பண்றா. நிம்மதி பிள்ளையா சொல்லுச்சா இல்ல அந்த பையன் நிம்மதியா லவ் பண்ண சொன்னானா? அவன் தான் ஃபர்ஸ்ட் நிம்மதிட்ட சொன்னான். அப்புறம் நிம்மதி அவன் கிட்ட சொன்னுச்சு. டேய் இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லு. அந்த கிருஷா குரோஷா அவனெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதிய தூக்கிட்டு வந்துருவோண்டா. யோ, ஒருத்தரை மனசுல வச்சுட்டு இன்னொருத்தர் கூட குடும்பம் நடத்துற வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதனாலதான் உனக்கு நான் சொல்றேன். உன் காதல நீ என்னைக்காவது நிம்மதி கிட்ட சொல்லிருப்பியா? இல்ல. அப்புறம் எப்படி அவளுக்கு புரியும்? அது நீ சொல்லி பாரு, அப்புறம் அவன் என்ன சொல்றன்றத பேசிக்கலாம். என் செம்பருத்திய நினைச்சுதான் நானே அந்த பாட்டை ரெடி பண்ணேன். என்ன பாட்டு? கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாடுதே, கடவுளும் பெண்ணிதயமும் இருக்குதாட இல்லையா, நாடும் இங்கே வழியிலே நீயும் அங்கோ சிரிப்பிலே. யோ, டேய் பாத்துக்கலாம் போடா. நிம்மதி கிட்ட உன் காதுல போய் சொல்லு போ. ஆஹா, நிம்மதி கொஞ்ச நேரத்துல வந்து தாத்தாவை மொத்தமா திருத்திட்டாலே. சூப்பர் நிம்மதி. ச்சே, நான் கூட ஒரு நிமிஷம் கண்மணியை நினைச்சு என்னடா அது கண்மணி மொத்தமா மாறிட்டாலோன்னு நினைச்சேன். பார்த்தா பின்னாடிதான் அந்த வேதாளம் இல்ல அந்த வேதா நின்னுட்டு இருந்ததுனாலதான் கண்மணி அப்படி பேசியிருக்கா. பாவம் கண்மணி உண்மையான ஒருத்தரை லவ் பண்ணிட்டு வேற வழி இல்லாம நின்னுட்டு இருக்கா. இவளை எப்படி காப்பாத்த போறாங்க? அது மட்டும் இல்லாம இப்ப தாத்தா வேற ஆதி கிட்ட என்னென்னமோ சொல்லிருக்காரே. எனக்கும் தாத்தா சொல்றதா சரின்னு தோணுது. ஆதி நிம்மதி கிட்ட அவன் காதல சொல்லவே இல்ல. அதனால கூட நிம்மதி ஆதியை புரிஞ்சுக்காம இருக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் ஆடியன்ஸ் சில பேர்கிட்ட சொல்லிக்கிறேன், முன்னாடியே சொல்றேன், சில பேர்கிட்ட தான். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. ஒரு சில ட்விஸ்ட், ஒரு சில நெகட்டிவிட்டிலாம் இருந்தாதான் கதை நல்ல சுவாரஸ்யமா இருக்கும்னு இங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு சில பேர் ரொம்ப திட்டுறீங்க. திட்டுறது தெரியுது, பட் கொஞ்சம் கம்மியா திட்டினீங்கன்னா மனசுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். ரொம்ப நெகட்டிவா போகுது, கதை சுத்தமா பிடிக்கல, அப்புறம் பார்க்கவே நல்லா இல்லன்னா நிறைய பேர் சொல்றீங்க. ஆதி நிம்மதியை கல்யாணம் பண்ணி சேர்த்து வச்சா முடிஞ்சிட போகுது, அதுக்கு எதுக்கு கண்மணி, அதுக்கு எதுக்கு கிருஷ்ணனு ஏன் குழப்பறீங்க அப்படின்லாம் கேக்குறீங்க. எதுவுமே இல்லாம ரெண்டு பேரை லவ் பண்ண வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்கும்? லைஃப்லயே பாருங்க, எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் கடந்து தானே போகணும். அதே மாதிரி தான் இதுவும். உங்க எல்லாருக்கும் ஆதி நிம்மதி தான் சேர போறாங்கன்னு தெரியும். டைட்டில் சாங்லயே வச்சிருக்கேனே. அப்ப நடுவுல அந்த மாதிரிலாம் வச்சா தானே சுவாரஸ்யமா போகும். அதுக்காக மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா கண்மணி கிருஷ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்.
போக போக கதை உங்களுக்கே புரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது இந்த அட்மினோட அன்பான வேண்டுகோள். எல்லா கமெண்ட்ஸையும் டெய்லி படிக்க தான் செய்யறேன், பட் என்ன பண்றது, நிறைய வேலை இருக்கனால ரிப்ளை தான் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன், ப்ளீஸ் திட்டாதீங்க. உங்க ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சமையல் நம்ம வீட்ல இன்னைக்கு அரைக்கீரை பருப்பு போட்டு கடையல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அப்புறம் வாழைத்தண்டு பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.